ஸோ ரெட்ரோ ஸ்டைல் இமேஜஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நியூ ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நியூ ஃபேஷனில் வர இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆகலை, பட் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெண்ட் ஆகிடும். பட் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் அண்ட் கூல் லுக்கில் நீங்களுமே ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டெப் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு, கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அந்த கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ் நான் உங்களுக்கு தந்துடுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் ஜெய், நீங்கள் பார்த்துட்டு ஜெய் கணேஷ் டெக். ஜஸ்ட் ஜிமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எந்த ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோஸ் அதேமாரி ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனோடனே இமேஜை ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதேமாரி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ப்ராம்ப்ட்ஸ், நீங்களே ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஈஸியாகவே மேக் பண்ண முடியும். ஜஸ்ட் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை சாட் ஜிபிடியில் இல்லை ஜிமினியில் போட்டு ஜஸ்ட் கிவ் மீ த ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுங்க. அதுவே உங்களுக்கு ப்ராம்ப்ட் தரும். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்களுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், பெரிய கஷ்டமான ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு வேற என்ன எடிட் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.